Hello guys, welcome to Light Traders. ஸோ இன்றைக்கி டெய்லி அப்டேட்டில் நம்ம எப்பவும் போல் ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் தென் பிடிசி பிட்காயின் கடைசியாக கோல்டு பார்க்கலாம். அதே மாதிரி எங்களோட சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் அதர் தென் யூடியூப் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக டிஸ்காலில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ எங்களோட என்ட்ரி எடுக்கிற முன்னாடி அண்ட் எடுத்ததுக்கப்புறம் எங்களோட ரிசல்ட் அண்ட் எங்களோட ஜேர்னி இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் கம்யூனிட்டி சேட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எங்கிட்டையும் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணுன்னா நாங்கள் டெய்லி சொல்கிற அந்த மெத்தட்ஸில் ஆர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணலாம். ஆர் நீங்களும் ட்ரேடிங் டிஸ்கஷன் பண்ணலாம். லோயர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேடிங் காலம் இருக்குது. அங்கே நம்ம வந்து ட்ரேடிங் செட்டப்ஸை ஷேர் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூரோ யூஎஸ்டிடிலேருந்து ஆரம்பிக்கலாம். நேற்று நான் வந்து யூரோ யூஎஸ்டிடி இந்த என்ட்ரி வந்து நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர என்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம அங்கே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரி நமக்கு எந்த டைம் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து வருதோ அந்த டைம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து எந்த சார்ஜஸ் சிக்னல் அந்த மாதிரி கிடையாது. இது எங்களோட ஜேர்னி. ஸோ நாங்கள் எடுக்கிற என்ட்ரியை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். உங்களை வந்து நாங்கள் அஃப்கோர்ஸ் இந்த என்ட்ரி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு யாரையும் நாங்கள் போஸ்ட் பண்ணல ஆர் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கல. ஸோ இந்த சேனல் முழுக்க எங்களோட ஜேர்னியோட செட்டப்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணி நாங்கள் குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸை நாங்கள் வந்து எங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறது தான் எங்களோட கோல். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. இதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கிறோம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு இருக்குது, எதுக்கு நடக்குது? இனிஷியலாக இறங்கின எல்லா பையர்ஸையுமே வந்து மார்க்கெட் லிக்விடேட் பண்ணும். ப்ளஸ் எப்போவுமே ப்ரீமியமில் இருக்காது, டிஸ்கவுண்டில் தான் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். இப்போ அடுத்த என்ட்ரி எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியமில் எப்போவுமே ப்ரைஸ் இருக்காது, நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர், இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ அந்த பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி பார்க்கணும், நம்மளோட ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஜோன் அதாவது 0.5 கீழே இருக்கிறது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு டிஸ்கவுண்ட், 0.5க்கு மேலே இருக்கிறது ப்ரீமியம் பை பண்ணுறதா இருந்தால். ஸோ அதே மாதிரி 0.5க்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்தது. இதே மாதிரி ஓபியில் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான டிமாண்டில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஹையர் ஹையே ஃபாலோ ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹை நம்மளுக்கு வந்து பிரேக் ஆச்சு, அதாவது பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. ஸோ இந்த பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இந்த இடத்துல நடந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துலையும் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும்னா இங்கே எது வரைக்கும் நடக்கும், லிக்விடிட்டி கிராப் வரைக்கும் நடக்கும். எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது, ஸோ இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு லிக்விடிட்டி, இங்கே ஒரு லிக்விடிட்டி அண்ட் இங்கே ஒரு லிக்விடிட்டி, ஃபைனல் லிக்விடிட்டி. ஸோ நம்மளுக்கு கிளியராக இந்த சப்ளை நேற்று ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கிளியராக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் ரிட்ரேஸ் ஆச்சுன்னா இந்த என்ட்ரி ஸ்டில் வேலிட் தான். நம்மளுக்கு வந்து டேக் ப்ராஃபிட் 1 இங்கே இருக்கும், டேக் ப்ராஃபிட் 2 இங்கே இருக்கும்.
ஸோ வெயிட் இந்த டேக் ப்ராஃபிட் ஒன்றே நம்மளுக்கு வந்து போதுமானதுன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகும். ப்ரீவியஸாக இருக்கிற சப்ளை பிரேக் ஆகும். ஸோ அந்த சப்ளை பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட்டில் நான் வந்து வெளியே வந்துடுவேன். இன்கேஸ் இந்த இது ஸ்ட்ரைக்காக சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இதில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துடும். ஸோ சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்டில் இருக்கணும். நம்மளுக்கு மார்க்கெட் டிஸ்கவுண்டில் வந்துருச்சான்னு பார்த்தோன்னா ஸ்டில் மார்க்கெட் டிஸ்கவுண்டில் தான் இருக்குது. பட் ஆர்டர் ஃப்ளோ டவுன் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜிபிபி யூஎஸ்டிடி இன்னும் சப்ளை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யூரோ யூஎஸ்டிடியோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் யூரோ யூஎஸ்டிடியோட ஜிபிபி யூஎஸ்டிடி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜிபிபியோட ஜிடிபி டேட்டா தென் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா எல்லாமே மோசமாக இருக்குது. ஸோ அந்த டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. என்னோடய டார்கெட் இதுவாக இருக்கும். ப்ரீவியஸாக இருக்கிற பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குது. அண்ட் இந்த லிக்விடிட்டி கிராஃப் இந்த ஹோல் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை பார்க்கும்போது இதுதான் டிஸ்கவுண்ட். பட் நான் யூரோ யூஎஸ்டிடி மாதிரி ஜிபிபி யூஎஸ்டிடி நான் பார்க்கல. ரெண்டுமே டோட்டலாக இப்போது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்குது. சில டைம் ரொம்ப சிமிலராக கொடுக்கும். இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது. இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. மேபி அந்த ஃபண்டமெண்டல் நியூஸ்னால தான் இருக்கும். எஸ், அதனால தான். தென் ஏயுடி யூஎஸ்டிடி, ஆஸ்திரேலியன் யூஎஸ்டிடி ஸ்டில் நம்ம கொடுத்த என்ட்ரி இன்னும் வேலிடாக தான் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி இன்னும் க்ளோஸ் பண்ணலை. அஃபிஷியலாக நம்ம வந்து ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் எந்த ஹை நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த இதில் தான் நம்மளுக்கு 1:2 ஒரு 1:3 நம்ம வந்து ஏம் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல ஏன் இந்த ஹையை ஏம் பண்ணியிருக்குதுன்னா ஹோல் வீக்லி மூமெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கடைசியாக இருக்கிற இந்த லிக்விடிட்டி கிராஃப் இந்த இடத்துல தான் இருக்குது. தென் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்தாலே இந்த லைனுக்கு வந்தாலே நம்ம வந்து மேக்ஸிமம் வெளியே வர்றது தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு மேலே நடக்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் விக்காக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிவர்சல் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் மந்த்லி ஹை. அந்த மந்த்லி ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதான் ஃபைனல் லிக்விடிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வந்து ஏயுடி யூஎஸ்டிடி பார்க்கலாம். ஏன் ஏயுடி யூஎஸ்டி நம்ம வந்து ஹையர் ஹை பார்க்குறோன்னா இந்த ஏயுடி வந்து அடுத்த சீசனுக்கு வந்து ரேட் ஹைக் பண்ணுறாங்க. ரேட் கட் பண்ணல ஆர் நியூட்ரலாக வைக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் கரன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் என்எஸ்டிஜேபிஒய் நம்மளோட என்ட்ரி இன்னும் கிளிக் ஆகலை. வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சப்ளை பிரேக் ஆகணும். ஒன்ஸ் இந்த நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த சப்ளை பிரேக் ஆனாலும் இந்த ரீடெஸ்ட்டில் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் ஏயுடிஜேபிஒய் வெயிட்டிங். சூப்பரான என்ட்ரி, சூப்பராக கொடுத்தோம். ஸோ ஸ்டில் நம்ம வந்து இந்த ஹைக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வெயிட் பண்ணி இதை வந்து டேக் ப்ராஃபிட் எடுங்க. தென் ஸோ நம்ம வேறு எந்த என்ட்ரி கொடுக்கல. ஏடிசிஹெச்எஃப் நம்ம பார்க்கல ஆக்சுவலாக. யூரோ ஜிபிபி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்ஸ் இது நம்ம பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும், இல்லைன்னா மேலே இருக்கிற இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் ஆஃப் இந்த மேலே இருக்கிற ஹையை பிரேக் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வந்து கீழே இருக்கிற இந்த ஓப்பன் லிக்விடிட்டியை எடுக்கணும். ஸோ மார்க்கெட் அது ரெண்டையும் எடுக்கிற வரைக்கும் நான் என்ட்ரி எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்
பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் எதை சொல்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர், கிளியராக ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர், கிளியராக ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ இன்கேஸ் அது அப் ட்ரெண்டாக மாறணும்னா எனக்கு இந்த ஹை எனக்கு வந்து பிரேக் ஆகணும். இந்த ஹை வந்து பிரேக் ஆகினா மட்டும்தான் அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் லிக்விடிட்டி கிராப்பில் நான் வந்து ஹையர் ஹை எதிர்பார்ப்பேன். அது வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. தென் பிட்காயின் அக்யூரேட்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. மேபி நம்ம வந்து இந்த லோ வரைக்கும் பார்க்கலாம். இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஹை பார்க்கலாம். பட் ஸ்டில் அதுவுமே நம்ம வந்து ஒரு செர்டைன் பீரியட் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் நான் வந்து எதிர்பார்க்குறேன் பிடிசி வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல ஒரு லோ 55 ஆர் 60 to 55க்குள்ளே எனக்கு வந்து மார்க்கெட் ஒரு நல்ல விக் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு லாங் டேர்மில் நம்ம எடுக்க போகிறதில்ல, ஷார்ட் டேர்மில் மட்டும் தான் பிடிசி பார்க்க போகிறோம். லாங் டேர்மில் ரொம்ப கன்சல்டேஷன் ஆகும். ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரேலி கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். பிடிசிக்குன்னு தனி அப்டேட்ஸ் நான் வந்து போடுவேன். நீங்கள் அதுக்கு நம்ம கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிசி பிட்காயினோட ஃபுல் அனலைசிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு சேலஞ்சும் வரும். அந்த சேலஞ்சும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம கோல்டு கொடுத்துருந்தோம். கோல்டு எந்த மூமெண்ட்டுமே இல்லை. கோல்டு வந்து கன்சல்டேஷனில் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு தான் அதிகமாக ட்ராப் ஆகிறாங்க, அதிகமான லாஸ் நடக்குது. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ட்ரேடை. ஸோ அதே மாதிரி தான் நானுமே நெக்ஸ்ட்டு ஒரு ரேலியில் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா நானும் இந்த லோ வரைக்கும் ஹோல்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ நான் வந்து ரொம்ப பேரிஷ், கோல்டில் புல்லிஷ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை நான் எதிர்பார்க்கல, அடுத்து லோயர் லோ எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், see you.